இந்த காங்கிரஸ் கட்சி யார் கூட தான் கூட்டணியில போய் சேர போறாங்கன்றது ஒரே புரியாத புதிராவே போய்கிட்டு இருக்குங்க. இப்போ நம்ம அதிமுக பக்கம் போயிடுவோம். எங்க கூட்டணியில எல்லாம் ஆட்சியில பங்குங்கிற சத்தமே கேட்காது அப்படின்னு அடிச்சு சொல்றாங்க. திமுக கூட்டணியில தான் பிரச்சனை இருக்கு. எத்தனை தொகுதி ஒதுக்கி இருக்காங்கன்னு கேட்டு பாருங்க. ஒருத்தரும் வெளிப்படையா சொல்ல மாட்டாங்கன்னு முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு போட்டு உடைச்சிருக்காரு. எங்கள் கூட்டணியில் யாரும் ஆட்சியில் பங்குங்கிற குரல் எங்கிட்ட இல்லை. இன்னைக்கு திமுக தான் ஒழிக்க ஆரம்பிச்சிருக்கு. அது ஏன்னா அவங்க தயவோடு திமுக ஆட்சி ஒரு கட்டத்தில் நடத்தினாங்க. 2006 அவங்க மைனாரிட்டி தான், மெஜாரிட்டி ஆட்சி கிடையாது. அதுதான் அம்மா அவர்கள் மைனாரிட்டி ஆட்சி சொன்னாங்க. காங்கிரஸ் பங்களிப்போடு ஆட்சியை தொடர்ந்தாங்க. அவங்க மத்தியில் 2 முறை அவங்க ஆட்சி இருக்கும்போது திமுகவுக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க. அந்த அடிப்படையில் அவங்க கேட்குறாங்க. அது அவர்கள் கூட்டணி சார்ந்த விஷயம். அதுக்கு மேலே அது நம்ம கருத்து சொல்வது என்பது அவர்களுடைய விருப்பம். அது கூட்டணி ஆட்சியில் பங்கு கொடுப்பதும் கொடுக்காதும் திமுகவின் விருப்பம். அந்த குரல் எங்கள் கூட்டணியில் இல்லை. இப்போ திமுக பேசிகிட்டே இருக்காங்க. எந்த கட்சிக்கு எத்தனை கட்சி கூட்டணி சீட்டு கொடுத்தீங்களான்னு நீங்கள் கேளுங்க பார்ப்போம். யாரும் சொல்ல மாட்டாங்க. வெளிப்படையாக சொல்ல எல்லாம் இறுதி கட்டத்தை அடைந்த பிறகு இன்னும் தேர்தல் அறிவிப்பாக வரல. அதுதான் மாண்புமிகு எடப்பாடி அவர்களும் சொன்னாங்க. நாங்கள் பேசியிருக்கின்றோம். பேசின விவரத்தை வெளிப்படையாக எந்த அரசியல் கட்சிகளும் எந்த கூட்டணி தலைமை தாங்க கட்சிகளும் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அது நாங்கள் பேசி ஒரு முடிவை எட்டுகின்ற நேரத்தில் அதுக்கு முன்பாக சொன்னால் அதால் கூட சில பிரச்சனைகள் வரும். அது எந்த கூட்டணியாக இருந்தாலும் சரி. எனவே விரைவில் கூட்டணி பங்கீடு நல்ல முறையில் சுமூகமாக நடைபெற்ற கருத்தை சொல்லிட்டாரு. அப்போ அதிலே முடிஞ்சு போச்சு. நாங்க ஒத்துமையாதான் இருக்கோம்னு ஆளுக்கு அதிமுகவில் பேசுறாங்க. இங்க எப்போ பூகம்பம் வெடிக்க போகுதுன்னு பொறுத்திருந்துதான் பார்க்கணும். இப்போ திமுக கூட்டணியில இருந்து காங்கிரஸ் வெளியேறிடும்னு எதிர்கட்சிங்க ஒரே பாட்டை திரும்ப திரும்ப பாடிக்கிட்டு இருக்காங்க. விஷயம் இப்படி இருக்கிறப்போ எரியிற தீயில எண்ணெய் ஊத்துற மாதிரி தான் திமுக எம்பி ஆர் ராசாவோட பேச்சு இருக்கு. மிசா காலத்துல திமுக காரங்களுக்கு நடந்த கொடுமைகளை இப்போ இருக்கிற புதிய காங்கிரஸ் காரங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆர் ராசா பேசி இருக்காரு. இந்திரா காந்தி பகிரம்பா மன்னிப்பு கேட்டதுனாலதான் காங்கிரஸ் கூட திமுக கூட்டணி வச்சுக்கிட்டதாவும் படசையெல்லாம் கிளறி விட்டுருக்காரு. இந்த தவறுகளுக்கெல்லாம் இந்திரா காந்தி நேரடியாக பொறுப்பேற்க முடியாது. அவர் கொண்டு வந்த சட்டத்தின் பெயரால் இங்கே இருந்து ஒரு போலீஸ் அதிகாரி செய்தார். இந்த கொடுமையை எல்லாம் செய்த நேரத்தில் மீண்டும் எங்களோடு கூட்டணியை வைத்து இதே கடற்கரையில் வந்து நடந்த தவறுகளுக்கெல்லாம் மனம் திறந்த பகிரங்கமான மன்னிப்பை கேட்டார். ஜனநாயகத்திற்கு ஆபத்து வந்தது அப்போது. ஆனால் அந்த ஜனநாயகத்திற்கு ஆபத்து வந்ததை ஒப்புக்கொண்டு நாடாளுமன்றத்தில் நடந்ததற்காக நான் வருந்துகிறேன், மன்னிப்பு கேட்கிறேன், இனிமேல் அப்படி நடக்காது என்று ஜனநாயக ரீதியாக தன்னுடைய வாக்குமூலத்தை ஒப்புவித்த தலைவிதான் இந்திரா காந்தி. ஏன்னா நேருடைய புள்ள. அதனாலதான் நாங்க சொல்றோம், உங்க அப்பா வந்தாலும் சொல்றது உங்க அப்பன் இல்ல. உங்க அப்பா வந்தான்னு சொன்னா ஹெட்கே வர, உங்க அப்பா வந்தான்னு சொன்னா RSS தலைவர்களை, உங்க அப்பா வந்ததுன்னு சொன்னா உங்களுடைய முன்னோடிகளை. உங்க அப்பா பத்தி எங்களுக்கு என்ன கவலை? உங்களுக்கே உங்க மனைவி பத்தி கவலை இல்லை, எங்களுக்கு என்ன கவலை? அதெல்லாம் ஒண்ணு இல்லை. உங்களுடைய சித்தாந்தவாதிகள் யார் மூணாவது இருந்தாலும் அவர்களை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. அந்த முதலமைச்சர் தான், அந்த 23 வயது இளைஞர் தான் இன்றைக்கு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர்.